ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிபி உலகம். இன்றைக்கி நம்ம வந்து போத்தி ஸ்வர்ண மஹாலுக்கு வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னா, நான் ஷிஜோவோட பர்த்டேக்கு சொன்னேன்ல ட்ரெஸ் எடுக்க வரும்போது சார் நம்மளையும் போத்தி ஸ்வர்ண மஹாலுக்கு யாராவது கூட்டிகிட்டு போனால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ன்ட்டு இன்றைக்கி நம்ம அதுக்கு தான் வந்திருக்கோம். ஷினோலுக்கு ஒரு இயரிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்ம உள்ளே நுழைஞ்சதுமே சூப்பராக கோலு வச்சுருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் நான் நேரில் கோலு பார்த்ததே கிடையாது. டிவியில் பார்த்தது தான். அவங்க ஏதோ ஸ்டெப்ஸாக வைப்பாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்கல்ல. பட் நேரில் நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பெரிய கோலு, இதை விட பெரிய கோலுலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இதுதான் எனக்கு பெரிய கோலு. இதுக்கு சைடில் தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. எல்லோரும் இதில் நின்று பிக்சர் எடுத்துக்கிட்டாங்க, வீடியோஸ் எடுத்துக்கிட்டாங்க. நம்மளும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு வீடியோ எடுத்துக்குவோமேன்னு சொல்லிட்டு நானும் அதை ஒரு கிளிப்பாக எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் வந்து உள்ளே போக போகிறோம். அவங்கக்கிட்ட கேட்டோம் இயரிங்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. மாடியில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஷினோலுக்கு தான் எடுக்க போகிறோன்னு தெரிஞ்சோன்னா ஷினோல் ஒரே குசி தான். அப்பா, நமக்கு யாராவது ஒன்று வாங்கி தந்தால் நம்ம ஹாப்பி ஆயிடுவோம்ல, அதே மாதிரி அவளும் ஹாப்பி ஆகிட்டா. ஹலோ ஷிஜோ. இப்போ பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் வந்து நமக்கு காமிச்சு தராங்க. அதில் வந்து ஓல்டு டிசைனாக தான் இருந்துச்சு. நான் பாருங்கள், இதெல்லாம் வாங்க முடியுமா? பெரிய பெரிய டிசைன். எனக்கு குட்டியாக க்யூட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன் ஷினோலுக்கு. அப்புறம் பிளாட்டினத்தில் காமிச்சாங்க, கோல்டுன்னு சொல்லி காமிச்சாங்க, ரோஸ் கோல்டு காமிச்சாங்க. எல்லாமே பார்த்துட்ருக்கேன். அதில் எது பார்த்து ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணோம் க்யூட்டாக அப்படின்னு நினச்சிருக்கேன். நானும் ரொம்ப நேரமாக தேடி பார்க்குறேன். எனக்கு ஒன்றுமே பிடிச்ச மாதிரியே அமைய மாட்டேங்குது. என்ன செய்கிறதுனே தெரியல. பிளாட்டினம் பார்த்தாச்சு. பிளாட்டினமில் எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. நான் கோல்டில் தான் பார்க்குறேன். சரி, ஓகே, அப்படியே ஒன்று செலக்ட் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இப்போ ஷினோல் எதுக்காக அவங்க அப்பா வெளுத்துட்டு இருக்கானா, அவளுக்கு அந்த பஞ்சு மிட்டாய் பிங்க் கலரில் பேக்கெட் அடிச்சு தருவாங்களா, அது வேணுமா? அதுக்கு தான் அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டே இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா வாங்கிட்டு போக மாட்டாங்க. அவங்க அப்பா இதெல்லாம் அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேண்டாலும் பாருங்களேன், பார்க்கலாம் அவளோட சாங்கிட்ட குளிச்சுட்டு போயிட்டா. என்னதான் வாங்கிட்டு வரேன்னு பார்க்கலாம். என்னாச்சு? சிஜோமா சினோ ஹாப்பியா? சினோ கோவமா? இதுதான் குட் ஃபார் ஹெல்த். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் மேக்ஸ்குள்ளே போகிறோம். ஏன்னா ரஃப்யூஸ்க்கு போடுறதுக்காக ஷிஜோட அப்பாவுக்கு கொஞ்சம் டிஷர்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக தான் மேக்ஸ்க்கு வந்திருக்கோம். அப்படியே கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறோம், நீங்களும் பாருங்கள். வேணா அதுக்கு பக்கத்தில் நின்று ஒன்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அது பக்கத்தில் நிற்கிறியா? பாப்பா குட்டி, நீ எவ்வளோ ரூபா டேக்லாம் தொங்க விட்ருக்க? காமி கையை. நீ எவ்வளோ ரூபா ஒருத்துன்னு பார்ப்போம். காமி, உன் டேக் கொடு. உன் டேக்கில் எவ்வளோ தொங்க போட்டிருக்குன்னு பார்ப்போம். நீ எவ்வளோ ரூபாய்க்கு? 299 rupees கொடுத்து உன்னை வாங்கிடலாமா? மேக்ஸையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோட. ஆமாம், க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் கீழே வரும். இப்போ அடுத்தது A2Bக்கு போக போகிறோம். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணதில் பசிச்சுட்டு. அங்கேயும் விரட்டி விட போகிறாங்களா? ஓகே சின்ன, ஓகே, விரட்டி விட போகிறாங்களா இல்லை இருக்குது என்னன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. போய் பார்ப்போம். ஓப்பனில் தான் இருக்குது, பார்க்கலாம். பக்கத்தில் தான் இருக்குது A2B. இல்லைம்மா, அடுத்தது நம்ம தான்.
10 நிமிஷம் வெயிட் பண்ணணுமா? இப்போவே டைம் வந்து 10:15 ஆகுது. 10:15 தானே. ஸோ பசிக்குதுன்னு வந்தால் வெயிட் பண்ண மாட்டேன். வெயிட் பண்ணி hands up. பசிக்குது, ரொம்ப நேரமாக வெயிட். போகலாமா? போகலான்னு சொல்லிட்டாங்க. வாங்க. ஹலோ, வாங்க, மேலே போங்க. மேலே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெஜ்ஜு தான் இன்னைக்கு கிடைச்சி. ஆமாம், தருவாங்க. 10:30 கூட இவ்வளோ கூட்டமாக இருக்கு இல்லையா? 10:30 கூட இவ்வளோ கூட்டமாக இருக்கு. வெஜ்ஜி ஹோட்டல் பாசுமதியா? என்ன செஞ்ச வேணும்? ஓகே பாப்புக்குட்டி, இல்ல 4 பிளேட் இருக்கு. பிளேட்டு மட்டும்தான் அதோட ஓடிரணும். பாப்பு, நீ என்ன ஆர்டர் பண்ணிருக்க? ஐஸ்கிரீமா சாப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட். ஷிஜோட்ட கேட்கலாம். ஷிஜோ நீ என்ன ஆர்டர் பண்ணிருக்க? ஓகே ஷிஜோ வரும். நீ என்ன ஆர்டர் பண்ணிருக்க? பரோட்டா. நான் என்ன ஆர்டர் பண்ணிருக்கேன்? வெஜ்ஜினாலே இலை தான், உங்களுக்கும் இலை தான். என்ன பேச நெய்ச்சினாலும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. சாப்பிட சொல்லும். ஐயோ, பாப்புக்குட்டி, பசியில இலையே சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? பரோட்டா ஆர்டர் பண்ணினேன். அப்புறம் என்னோட ஃப்ரைட் ரைஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். கீழே வை பிளேட். அப்போ வைப்பாங்க. இது வந்து பன்னீர் பரோட்டா நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்கா? நம்ம ஒரு தோசைக்கு ஏதோ வீட்டில் இருந்து சாப்பிட்ற மாதிரி எல்லாரும் பங்கு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சிஜக்குட்டி, இரு, உன்னோட பிளேட்டில் நான் எடுத்து வைக்கிறேன், வா. வீட்லேயும் தோசை தான், இங்கேயும் தோசையா? சை நாங்களாம் எப்படி வெரைட்டியாக சாப்பிட்டோம். எப்படி? அப்போ நான் சுடுறதுலாம் அதை எப்படியா வாயால சொல்கிறது? அப்படி தானே. நல்லா நெய் போட்டு சுட்டு கொடுத்தா நீ சொல்லுவ. அப்போ இங்கே இரு, வேலை பாரு, உனக்கு டெய்லி தோசை தருவாங்க. நான் ஆர்டர் பண்ண பிஸ்தா மில்க் ஷேக் வந்துடுச்சு. சூப்பராக இருக்கே. பாப்புக்குட்டிக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், ஷிஜோ குட்டிக்கு பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம், ஷிஜோட அப்பாவுக்கு தோசை. எப்பவும் தோசை, எதிலும் தோசை. ஐயோ பாப்பா, நம்ம இருட்டா தெரியுறோமா பாப்பா? சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கணுங்கிறதுக்காக வாக்கிங்லேயே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். கரெக்ஷினோல், ஏன்னா பக்கத்தில் தான் வீடு. ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா அது டைமுக்குள்ளே வீட்டுக்கே வந்துடலான்னு வாக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். தெரியலையே, சுத்தமான தெரிய மாட்டேங்கிறே. சரி, நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன். பக்கத்தில் வீடு வந்துட்டு. ஆனால் ஒன்று, 11:15 ஆகுதா, எல்லா கடையும் க்ளோஸ்டு. எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் ஒன்று அங்கே ஓப்பனில் இருந்துச்சு. அப்படி தானே, வேறு எல்லா கடையும் ஓப்பன் தானே, க்ளோஸ் தானே.
அப்புறம் நாயும் மாடும் தான் தெருவில் சுற்றுது, அதே மாதிரி நாங்களும் சுற்றுறோம். நிறைய மாடு இருக்குது. அம்மா சரி, நாய் சவுண்டு வேற அங்கங்கே கேட்குது, பயமாக இருக்குது. ஊழ விடுது. நீலாம் பயப்பட மாட்டியா? பரவாயில்லையே. சரி, வீட்டுக்கு போய் பேசலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. டைம் வந்து 11:30 ஆகுது. அப்பாடா, அடுத்தானே ஷிஜோ. நாங்கள் வந்து A2Bயில் சாப்பிடும்போது பத்தாதோன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பன்னீர் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணோமா, கடைசியில் எங்களால் சாப்பிட முடியல. அதனால நாங்கள் பேக் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ நடந்து வந்ததுனால திருப்பி ஒரு ஷிஃப்ட் இதை சாப்பிட போகிறோம். அடுத்த ஷிஜோ ரெடியா? சரி, ஓகே. சரி, உனக்கு தான். ஷினோல் வந்து ஒரு லக்கி ஃபெல்லோ. ஷினோலுக்கு இந்த கம்மல் தான் நம்ம வாங்கணும். ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதே. அது சரி, ஓகே. இதுதான் ஷினோலுக்கு வாங்கின கம்மல். போட்டு விட்டுற வேண்டியதான். ஷினோல், இது எதுக்கு தெரியுமா? சொல்லு. யாரோட கிஃப்ட்டு? வெரி குட். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் சொல்லணும். எங்கள் அம்மா எனக்காக கம்மல் வாங்கி தந்தாங்கன்னு சொல்லணும். ஓகே ஓகே ஷினோல். அப்பா அவட்ட கிஃப்ட் கேளு. அப்பா கிஃப்ட் தந்தாங்களா உனக்கு? கம்மல் யாரோட கிஃப்ட்? வெரி குட் ஷினோ. இப்படியே எல்லாத்தையும் சொல்ற. ஓகே. ரோஸ் கோல்டு கம்மல், அப்படியே ஸ்டட்டு மாதிரி வரும். ஷினோலுக்கு வந்து அந்த ஸ்டட்டு மாதிரி போட்டு பெருசாக தொங்க போடுறதுலலாம் எங்களுக்கு பெருசாக விருப்பம் கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி வாங்கிட்டோம். போத்தீஸில் வாங்கினோம். நல்லா இருக்கான்னு கீழே கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி தானே ஷினோல்? அப்புறமா போட்டு காமிக்கலாம். இப்போ போட வேண்டாம், ஓகேவா? சரி, இதை வை. இது அம்மாவோட கிஃப்ட்டு, வச்சுக்கோ பத்திரமா. அதே மாதிரி என்னோட பர்த்டேக்கும் நீங்கள் கிஃப்ட் தரணும். ஓகே. ஷிஜா அதை காமிச்சிமா. மேக்ஸில் வாங்கினது 4 டிஷர்ட் வாங்கினோம். என்ன ஆஃபரு? 3 டிஷர்ட் வாங்கினா 150 ருபீஸ் ஆஃபர். சரி, இதில் டிஷர்ட்டில் பார்க்குறதுக்கு என்ன இருக்குது ஷிஜா? இப்படி காமிச்சாலே போதும். கலர் கலராக வாங்கியாச்சு. எஸ், ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து சூப்பராக வெளில போயிட்டு வந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. ஷிஜோ ஹாப்பியா? ஷிஜுவும் ஹாப்பி. நாங்கள் அந்த கம்மல் வாங்கினோம்ல, அதுக்கு ஃப்ரீயாக கிடச்சிது இந்த பேக் மட்டும்தான். சரி, அங்கே கொண்டு போய். அப்புறமா நாங்கள் வந்து நாளைக்கு ஊருக்கு போக போகிறோம். அதுதானே ஷிஜோ? அதேமாதிரி ஷினோல் பர்த்டேக்கு கிஃப்ட்னு சொன்னோம்ல. ஆனால் ஷினோலுக்கு பர்த்டே இப்போ இல்லை, November 7 தான் பர்த்டே. சரி, ஓகே. நாங்கள் இன்னைக்கு ஃப்ரீயாக இருந்ததுனால இப்படி வாங்கிடலாமேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தோம். ஷினோல், உனக்கு பிடிச்சிருந்துல்ல இயரிங்? ஷினோலுக்கு பிடிச்சிருந்தேன். நான் இன்னொரு டிசைன் கூட லைட்டாக கீழே ஒரு ஹார்ட் தொங்குற மாதிரி இருந்துச்சு, அப்படி கூட வாங்கலான்னு கேட்டேன். ஆனால் அவளுக்கு அது பிடிக்கலையா, இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. சரி, ஓகே, நாளைக்கு போட்டு விடுறேன். சரியா? ஹாப்பி ஆயிட்டா. அடுத்து ஷிஜோவும் ஹாப்பி. ஏன்னா ஷிஜோ இதுக்கு ஹாப்பி சொல்லு. ஷிஜோக்கு A2Bல சாப்பிட்டதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா இன்னைக்குள்ள டே. அப்புறம் என்னொன்னு கவனிச்சிங்களா? நம்ம 3 பேருமே இன்னைக்கு பிளாக் ட்ரெஸ். பிளாக்கி வா, நீ தெரியற. பக்கத்துல வா சீக்கிரம். பாத்தியா? பிளாக்கி அப்படி சொல்லும் போது ஷினோல் ஒரு தடவை போனை தள்ளி விட்டுட்டா, கீழே விழுந்து போனலாம். மறுபடியும் பேசிட்டு இருக்கோம். தட்டி விட்டுறாத பாப்பு. ஆமா, நைட்டு பேக் பண்ண போறோம். ஏன்னா நாங்க நாளைக்கு ஊருக்கு போறோம். அதனால இந்த கூந்தல காமிக்காத பாப்பா, கண்ணு போட்டுருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கூந்தல விடு பாப்பா. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வலிக்குது, யார் என்ன அடிக்கிறது? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு vlogல உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை பை. எல்லாரும் தூங்கிருப்பாங்க. டைம் 11:30. சரி, ஓகே, பை. டேக் கேர்.